ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகசுச்சி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, தெலுங்கானால ஒரே வீட்டை சேர்ந்த 3 குழந்தைகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த 3 குழந்தையும் கொண்டது அந்த குழந்தைய 10 மாதம் பெத்தெடுத்த அவங்களோட தாய். இப்படி தான் பெத்த 3 குழந்தைகளையே கொல்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தேவை இருந்துச்சு? ஏன் இவ்வளோ கொடூரமான ராட்சசியா அவ மாறி இருக்கா? என்ன நடந்துச்சு? தெலுங்கானால 3 குழந்தைகள் மர்மமா இறந்ததுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல இந்த கொடூரமான சம்பவம் நடந்த மார்ச் 27ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மார்ச் 27ஆம் தேதி குழந்தைகளுடைய அப்பாவான சென்னையா வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போன சென்னையாவுக்கு ஒரு ஃபோன் வருது தாய் ரச்சிதா கிட்ட இருந்து. ஃபோன் போட்டு, நம்மளுடைய குழந்தைங்க வயிற்று வெளியில துடிக்கிறாங்க, எனக்கும் வயிறு ரொம்ப வலிக்குது, உடனே கிளம்பி வாங்க, என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு ஒரு ஃபோன் போகுது. இந்த போனை தொடர்ந்து சென்னையா அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஒரு ஓரமா ரச்சிதா வயிற்று வலியில துடிச்சிட்டு கிடக்கா. இவளை ஒரு பக்கம் வச்சுட்டு குழந்தைங்களை பார்த்தா 3 குழந்தைகளும் சம்பவ இடத்துலயே இறந்து கிடக்காங்க. என்ன ஆச்சு குழந்தைங்களுக்கு, என்ன நடக்குதுன்னே புரியாம ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருக்க ரச்சிதாவை அவசரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் சரி, சின்னையா கிட்டையும் சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது ரச்சிதா சொல்ற ஒரே பதில், குழந்தைகள் சாப்பிட்ட தயிர் சாதத்துல ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு, அதனாலதான் குழந்தைங்க இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. அதே தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டதுனாலதான் எனக்கும் பயங்கரமான வயிறு வலி வந்துருச்சு அப்படின்னு தன்னோட காரணத்தை அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லி நம்ப வைக்க பாக்குறா ரச்சிதா. இதை தொடர்ந்து இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க போலீஸ். அடுத்தடுத்த 3 குழந்தைகள் ஃபுட் பாய்சனிங்ல இறக்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ரச்சிதாட்ட கேட்கும்போது, மருத்துவர்கள் கிட்டையும் தன்னுடைய கணவர் சென்னையா கிட்டையும் என்ன சொன்னாலோ அதே தான் போலீசார் கிட்டையும் சொல்லியிருக்கா. குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்தேன், அதை சாப்பிட்டுட்டு தான் குழந்தைங்க இப்படி இறந்துருச்சு, எனக்கும் வயிற்று வலி வந்துருச்சு. போலீஸ் உடனே ஏன் உங்க கணவர் அதை சாப்பிடலையான்னு கேட்டதுக்கு, அவர் பருப்பு சாதம் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு அந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டா ரச்சிதா. அதன் பிறகு போலீசார் இறந்த 3 குழந்தைகளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கவனிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் திடுக்கிடும் தகவல் வெளிவருது. ஆமாங்க, 3 குழந்தைகளும் ஃபுட் பாய்சனிங்காலேயோ வேற எந்த சாப்பாட்டை சாப்பிட்டும் இறக்கல, மூச்சு திணறி இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி போலீஸுக்கு கிடைக்குது. இதை தொடர்ந்து சின்னையா மேலையும் மனைவி ரச்சிதா மேலையும் போலீஸுடைய சந்தேக கண் திரும்புது. ரச்சிதாவை தீவிரமா விசாரிக்கும் பொழுதுதான் அவருடைய செல்போன்ல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அடிக்கடி ரச்சிதா போன் பண்ணி பேசியிருக்கிறது தெரியுது. குறிப்பா குழந்தைகள் இறந்த அந்த சில மணி நேரத்திற்கு முன்னாடி கூட ரச்சிதா அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ யார் இந்த ரச்சிதாங்கிறத நம்ம பார்ப்போம். தெலுங்கானால இருக்கக்கூடிய சங்கர ரெட்டின்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஆமன்பூர் அப்படிங்கிற பகுதியில வசிக்கிறவ தான் இந்த ரச்சிதா. இவளுக்கு வயசு 30. அந்த பகுதியில டீச்சரா இருக்கக்கூடிய ரச்சிதாவுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. சாய் கிருஷ்ணா, மதுப்பிரியா, கௌதம் அப்படின்னு 3 குழந்தைகள். 12, 10, 8 வயசுன்னு இந்த வயசுக்குட்பட்ட 3 குழந்தைகள் இருக்காங்க. தன்னுடைய கணவர் சென்னையாக்கு 50 வயசு ஆகுது. இந்த ஒரு நிலையில தான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க ரச்சிதாவுக்கு தன்னுடைய கணவர் தன்னை விட 20 வயசு பெரியவரா இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறுது. ரச்சிதா 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனேயே அவளுக்கு சென்னையாவோட கல்யாணம் பண்ணி வைக்கப்படுது. ஏற்கனவே சென்னையாவுக்கு ஒரு மனைவி இருந்து இறந்ததுக்கு பிறகு அதன் பிறகு ரச்சிதாவை கல்யாணம் பண்றாரு. ரச்சிதாவை கல்யாணம் பண்ண பிறகுதான் சாய் கிருஷ்ணா, மதுப்பிரியா, கௌதம்னு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இந்த 3 குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த ரச்சிதா 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய பள்ளி மாணவர்களுடைய ரீயூனியனுக்கு போறா. ஆமா,
6 மாசத்துக்கு முன்னாடி அவ அந்த ரீயூனியன்ல கலந்துக்கிட்டது தான் இப்போ இந்த 3 குழந்தைகளோட உயிரை பழி வாங்கியிருக்கு. அந்த ரீயூனியன்ல தன்னுடைய பழைய நண்பனை, தன்னுடைய முன்னாள் காதலனான சிவகுமார சந்திக்கிறா ரச்சிதா. சிவகுமாரோட சந்திப்பு காதலா மாறுது, காதல் ரகசியமான உறவா மாறுது. இதன் பிறகு சிவகுமார் கிட்ட போய் தான் சிவகுமார கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதாகவும் அதுக்காக தான் என்ன வேணா செய்வேன்னு ரச்சிதா வாக்கு கொடுக்கறா. இதை கேட்ட சிவகுமார் உடனே 2 கண்டிஷனை போடுறான். முதல் கண்டிஷன், நான் என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். 2வது, நீ உன் குழந்தைங்க உன் புருஷன்னு எதுவுமே இல்லாம வா, உன்னை ஏத்துக்கிறேன்னு 2 கண்டிஷனை போடுறான். இதை கேட்ட உடனே ரச்சிதா எடுக்கிற முடிவு தான் 3 குழந்தைகளையும் கொல்லணும் அப்படிங்கிறது. இந்த விஷயத்த சிவகுமார் கிட்டையும் சொல்லி நான் என்னுடைய 3 குழந்தைகளையும் கொன்னுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்துக்கு சிவகுமாரும் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காம அவனும் உடன் போறான். இதை தொடர்ந்துதான் ஒரு நாள் கணவர் வேலைக்கு போற நேரமா பார்த்து சிவகுமாருக்கு கால் பண்றா ரச்சிதா. இந்த மாதிரி என் புருஷன் வீட்டுல இல்ல, இப்ப 3 குழந்தைங்களும் தனியா தான் இருக்கு, நான் இவங்களை கொன்னுடவா அப்படின்னு ரச்சிதா சிவகுமார் கிட்ட கேட்க, உடனே இதுதான் சரியான நேரம், நீ நினைச்சத பண்ணுன்னு அவனும் சொல்றான். இதை கேட்ட உடனே ரச்சிதா போனை வச்சுட்டு முதல் குழந்தையான சாய் கிருஷ்ணா, அவனுக்கு வெறும் 12 வயசு தாங்க ஆகுது, அந்த பையன் மேல ஏறி உட்கார்ந்து அவனுடைய முகத்துல துணிய கட்டி தலகாணிய வச்சு அழுத்தி முதல்ல அந்த குழந்தையை கொல்றா. அதன் பிறகு 2வது குழந்தையான மதுப்பிரியா அப்படிங்கிற பெண் குழந்தைய கொல்றா. அதை தொடர்ந்து 8 வயசுல இருக்கக்கூடிய 3வது குழந்தையான கௌதமையும் கொல்றா. இப்படி அடுத்தடுத்து 3 குழந்தைகளை கொண்டு முடிச்சுட்டு தன்னுடைய கணவர் சென்னையாக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி குழந்தைங்க தயிர் சாதம் சாப்பிட்டு வயிற்று வலியில துடிக்கிறாங்க அப்படின்னு போன் போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நாடகம் ஆடுறா. ஆனா போலீசார் செய்த விசாரணையில குறிப்பிட்ட அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மூலமாகவும் ரச்சிதாவுடைய அந்த போன் தகவலின் மூலமும் ரச்சிதா தான் குற்றவாளி அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ரச்சிதாவை தொடர்ந்து அவளுடைய ரகசிய காதலன் சிவகுமாரும் கைது செய்யப்படுறான். இப்போ 2 பேருமே காவல் நிலையத்துல இருக்காங்க. ஒரு தாய் ரொம்ப கொடூரமான முறையில தான் 10 மாதம் சுமந்து பெற்ற 3 குழந்தைகளையும் இப்படி கொன்ன இந்த செய்தியை கேட்கும்போது கண்டிப்பாவே மனம் உருக்கமா தான் இருக்கு. ஒரு குழந்தை ஏதோ காதலுக்காக உணர்ச்சி வசப்பட்டுட்டா அப்படின்னு கூட யோசிக்க முடியாம 3 குழந்தைகளையும் இரக்கமே இல்லாம கருணையே இல்லாம கொடூரமா மூச்சு திணற வச்சு கொன்றிருக்கா கொடூரமான அரக்கி ரச்சிதா. தெலுங்கானால நடந்த இந்த சம்பவம் குறித்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க தான் இந்த வீடியோவை பண்ணேன். தாய் ரச்சிதா 3 குழந்தைகளையும் கொடூரமான அரக்கியா மாறி கொன்ன இப்படி ஒரு செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டத கனத்த இதயத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோக் சுஜி.